Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது என்னோட வாட்ச் கலெக்ஷன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ என்னோடன்னு சொல்றதோட எங்களோடன்னு சொல்றது தான் வந்து பெஸ்டா இருக்கும். சோ ஏன் இப்போ மெயினா வாட்ச் கலெக்ஷன்னா நம்ம சேனல்ல வந்து நிறைய வாட்ச் வந்து நான் ஜோக்கர் அண்ட் விச் இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ல இருந்து டெடிகேட்டடாவே ட்ரெஸ்பெரி இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸரா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்ந்து எங்க ரெண்டு பேரோட வாட்சஸ் பட் ஒன்லி பிராண்டட் வாட்சஸ் மட்டும் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது ஷேர் பண்றதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2024 மட்டும் கிட்டத்தட்ட 3 வாட்ச் வந்துட்டு பிராண்டடா வாங்கியிருந்தேன். பிராண்டட்னா ரொம்ப ஹை லெவல்லாம் இல்லை, ஓரளவுக்கு நம்ம அஃபோர்ட் பண்ற மாதிரியே இருக்க பிராண்ட்ல இருந்து ஒரு 3 வாட்ச் வாங்கியிருந்தோம். சொல்ல போனா இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு வாங்கினதும் கூட நான் சூஸ் பண்ணி வாங்கினதை நான் உங்களுக்கு நான் கிஃப்டா தான் பண்ணியிருந்தேன். சரி, அதனால வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன் ரோஸ் கோல்டு கலர்ல. ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தீங்க. பட் என்ன விஷயம்னா வந்து ரீசெண்டாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ரீல்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனாலே என்னமோ தெரியல, அதில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ யூடியூப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் கேட்குறத அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு ஷார்ட்ஸாவோ ஒரு வீடியோவாவோ கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. சரி, இனிமேல் 2025 அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சரி அந்த வாட்சை ஒன்று ஷேர் பண்ணாட்டி என்ன அப்படியே இந்த தடவை நிறையா வாங்கணும்ல, ஸோ வாட்ச் கலெக்ஷனாகவே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்க மாதிரியான வாட்ச் ஆர்கனைசர். ஸோ உங்களுக்கு 6க்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா என்கிட்ட இன்னொன்று கூட இருக்குது, 6 வாட்சஸ். அது கூடவே வந்து 3 கூலர்ஸ் வச்சுக்கலாம். இதே மாதிரி பிளாக் கலரில் லெதரில் இருக்கும், இந்த மாதிரி கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக சீ த்ரூவில் இருக்கும், ஆனால் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வாட்சஸ் வந்து நானும் நிறைய யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, அதனால் நமக்குன்னு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இதை வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுவும் வாங்கி இப்போ வந்து ஒரு ரொம்ப நாள் ஆச்சு, 6 to 7 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொன்று நான் காமிக்கிறேன். கைஸ், அமேசானில் இப்போ ரிபப்ளிக் டே சேல் வந்து லைவ்ல இருக்கு. நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு 50 to 80% ஆஃபர் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்ச் வந்து அமேசானில் வாங்கினது தான். ஸோ இது லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இது ஆப்பிள், என்ன சீரியஸ் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, ஏன்னா மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின வந்து ஒரு நல்ல பிராண்டட் வாட்ச்னா இந்த ஆப்பிள் வாட்ச் தான். ஸோ இது வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன மாடல் வந்துச்சோ அந்த மாடல் 4-5 இயர்ஸே இருக்கும் இது வாங்கி, கொரோனாக்கெலாம் முன்னாடி வாங்கினது. ஸோ அப்போ என்ன மாடல் ஞாபகம் இல்லை. ஸோ இதுலேயும் வந்து நிறைய ஆக்டிவிட்டி ட்ராக்கர் அது இதுன்னு இருக்கும், கட்டினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி 2000 ரூபாய்க்கு போட்டு நாய்ஸ் பிராண்டில் கூட இருக்குது. பட் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சில பிராண்டட் திங்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் வாங்கிக்கிட்டாங்க. இந்த பிளாக் கலர் இது வாங்கிக்கிட்டாங்க. இந்த பிளாக் கலர் எனக்கு பெருசாக நான் நார்மலாக வாட்சே கட்ட மாட்டேன், இதில் எங்கே நான் இதெல்லாம் கட்ட போகிறேன். ஆனால் இதில் வந்து என்னென்ன, ஸோ நம்மளோட வாக்கிங் ஸ்டெப்ஸு, நம்மளோட கலோரிஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணுற மாதிரி இப்போலாம் வந்து நார்மல் ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்துருச்சு 2000-3000. பட் எதுக்கு இவன் இவ்வளோ ப்ரைஸ் போடுறான்னு தெரியல. இது அப்போ வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கினது தான். பட் இப்போ இது லாஸ்ட் 1 இயராக யூஸ் பண்ணாமே வச்சுட்ருக்கோம். மாற்றி யூஸ் பண்ணணும். பட் இதுதான் ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னா யூஸ் பண்ணாமே கிடக்கு இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட ஐ வாட்ச் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து வந்த வெட்டிங் டேக்கு வந்து எனக்கு இது அவங்க கிஃப்ட் பண்ணாங்களா இல்லை நான் அவங்களுக்கு பண்ணேன்னு தெரில. ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினது. இது வந்து அந்த லெவலுக்கு ப்ரைஸ் இல்லை, இது வந்து கொஞ்சம் அதோட லோயர் மாடல்னு நினைக்கிறேன் அதை கம்பேர் பண்ணும்போது. பட் அப்போ வந்திருந்த லேட்டஸ்ட் மாடல் கம்மியாக இருக்க மாடல் நினைக்கிறேன். ஸோ ஒரு 28,000 என்னமோ வந்துச்சு. பட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது க்ரீன் கலர் ஸ்ட்ராப்பு. இந்த ஸ்ட்ராப் மட்டும் வேணால் நம்ம ஆப்பிள்லேயே வாங்கி மாற்றிக்கலாம், ஒரு 2000-3000 வரும். பட் நாங்கள் அதில் கையே வைக்கல, ஏன்னா ஆப்பிள் வாட்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜ் போட்டு எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனாலே வந்து இதோட யூசேஜ் வந்து இப்போ குறைஞ்சி போயிருக்கு. பட் இது ரெண்டுமே ரொம்ப சூப்பரான வாட்சஸ், இதை கொடுக்க மனசும் இல்லை, அதனால் அப்பப்போ சார்ஜ் போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவரை பிளாக் கட்டுற அன்னைக்கு நான் வந்து க்ரீன் கட்டுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாள் கூட அப்படி கட்டினதில்லை. இது யூஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா உங்களுக்கு வந்து நார்மல் வாட்சஸோடவே ஆப்பிள் வாட்சஸ் பிடிக்கும் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2023 நவம்பரில் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே வந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு ஆட்டோமேட்டிக் வாட்ச் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் வாங்கணும்ட்டு வரப்பெல்லாம். பட் அது பர்ஃபெக்டாக ஒரு டைம் வந்து அமையலை. அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு கோல்டு செயினோ ஏதோ வாங்குறதுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் போயிட்டு அவருக்கு நான் சீக்கோ ஏதோ ஒரு மால் ப்ரூக்ஃபீல்டு மாலில் கூட்டிகிட்டு போய் இந்த வாட்ச் வாங்கினேன். ஸோ இது வந்து சீக்கோ பிராண்டு ஆட்டோமேட்டிக் வாட்ச், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளூ டயல், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், டேட்டோடு இருக்கும். ஸோ உங்களோட பாய் ஃப்ரெண்ட்க்கோ உங்களோட ஹஸ்பண்ட்க்கோ கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வாட்ச். இந்த கட்டும் போதெல்லாம் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இது யூனிசெக்ஸ் கிடையாது, பட் நானும் அப்பப்போ கட்டுவேன். சில அவுட்ஃபிட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு கிளாஸாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இதோட லுக்கெல்லாம் பாருங்களேன்,
செம்மையாக இருக்கும். பார்த்துட்டு வந்து ரொம்ப இதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க வந்து நான் ரொம்ப சீன் போடுறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் காமிச்சு ஆக்சுவலி அப்படி இல்லை. இப்போ எனக்கு வந்து நான் 10,000 கொடுத்து வாங்குவேனான்னு கேட்டால் கன்ஃபார்ம் வாங்க மாட்டேன். ஏன் ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்குறக்கே அவ்வளோ தடவை யோசிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன்றதே டவுட்டு. அவ்வளோ அதை சின்சியராக எடுத்து ரொம்ப அதை ஒரு ஆசாசியாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினான ரீசன் என்னென்னா, நம்ம சின்ன திங்ஸாக ஒன்று வாங்கி கொடுத்தா கூட அதை அவங்க வந்து ரொம்ப ரசிச்சு சூப்பராக அதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து போகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலவே வந்து அவங்களுக்கு இந்த காசு இதெல்லாம் பார்க்காம அவங்களுக்கும் இந்த மாதிரி சில பிராண்டட் திங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வாட்சஸ் அது மாதிரி. கேர்ள்ஸ்னால் நமக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு ஃபுட்வேர் அது இதுன்னு இருக்குது. பட் பாய்ஸ்க்கு வந்து அது கிடையாதுல்ல. எவ்ரி பர்த்டேக்கு வந்து ஏதாவது வாட்சு, சன்கிளாஸு, ஷூஸ் இந்த மாதிரி தான் மாற்றி ரிப்பீட்டடாக இருக்கும். அதனால வந்து சரி கொஞ்சம் பிராண்டடாக கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க டெய்லியும் யூஸ் பண்ணுறாங்க. கொடுத்தாலும் அவங்க யூஸ் பண்ணுறதுனால அது வர்த்தாக இருக்கும் அப்படின்றதுனால தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபாசல். இது இப்போ முடிஞ்சிச்சுல. இந்த பர்த்டேக்கு வந்து கொடுத்த ஆட்டோமேட்டிக் வாட்ச் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தான் சூஸ் பண்ணேன். அது சர்ப்ரைஸாக தான் பண்ணியிருந்தேன். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இல்லை வந்து ரொம்ப நிறைய எழுதாமல் ஜஸ்ட் அந்த கோடு மட்டும் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து வார் டைப்பில் வந்து இவங்கள்ட்ட ஒரு பிராண்டட் வாட்ச் கூட கிடையாது. பட் வாரில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பட் நான் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு வாரில் கட்டணும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். சரி நம்மளே வாங்கி கொடுத்துருவோமே. ஏன்னா இதில் வந்து இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் பிடிச்ச விஷயம் இருக்குது. இதில் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக் இந்த டயல் வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது சேர்ந்துருக்கனால அவங்க நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே கட்டினதுலேருந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 11,000 12,000 தான். பிராண்டடில் அஃபோர்டபுள் ப்ரைஸு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். நான் கூட ரீசெண்டாக ஒரு ஜீன் டாப் ஹாலில் வந்து இது போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தேன். ஆக்சுவலி இது மென் வாட்ச் தான். பட் நம்ம பண்ணாலும் நல்லா தான் இருக்குது, யூனிசெக்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் காமிச்சேனே, எனக்குன்னு எந்த வாட்சும் காமிக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது வந்து எனக்காக வாங்கிக்கிட்டது, நானே வாங்கிக்கிட்டது தான். மைக்கேல் கார்ஸ்லேருந்து இந்த வாட்ச். இதை நிறையா பேர் இதை பார்த்துருப்பீங்க. இப்போ இதை நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு தெரியல. இது ஒரிஜினல் கிடையாது, இது வந்து டூப்பு. இது வந்து ஒரு ஃபேக். அதில் வந்து என்ன சொல்கிறது, செகண்ட் காப்பி ஃபர்ஸ்ட் காப்பி இருக்கும்ல. அது மாதிரி இது ஒரு காப்பி வாட்ச், ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 22,000 என்னமோ தான். ஆக்சுவலி என்கிட்ட வாட்ச் கட்டுற ஹேபிட்டே கிடையாது. இந்த ஆப்பிள் வாட்ச் வந்து அவங்க வாங்கி கொடுத்ததுலேருந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் கட்டியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமே வந்து எனக்கு பெருசாக வந்து வாட்சே நான் கட்ட மாட்டேன். எவ்வளோ வாட்ச் ஹால் பண்ணாலும் சரி, என்கிட்ட வந்து ஜோக்கரன் வச்சு ட்ரெஸ்பெரி இதெல்லாம் நான் ஹால்ஸ் பண்ணுறேன்ல, அதிலெல்லாம் வச்சுருக்கேன். 1-2 இருக்கும். அந்த மாதிரி இந்த ரோஸ் கோல்டு வாட்ச்லாம் எனக்கு பிடிக்கும், வச்சுப்பேன் ரிட்டன் கொடுக்காம. ஆனால் என்னென்னா அதை ப்ராப்பராக எடுத்து அதை யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி பார்த்துட்டே இருக்கனால எனக்கு ஒரு டவுட். ரொம்ப நாள் இந்த மைக்கேல் கோர்ஸ் வந்து நிறையா இந்த ரீல்ஸ் இதிலெல்லாம் வரும்போது ஆசையாக இருந்துச்சு, ஒருவேளை நமக்கும் கட்டினா அழகாக இருக்குமோன்னு. பட் என்னென்னா இந்த உள்ளே இருக்க ஸ்டோன்ஸ், அந்த ரோஸ் கோல்டு, அந்த ஒரு லைட் பேல் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா இவ்வளோ காசு போட்டு வாங்கி திரும்ப பழையபடிக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா வேஸ்ட் தானே ஆகும். ஜஸ்ட்டு நம்ம வந்து கம்ஃபர்ட்காக, அந்த டிசைனுக்காக. இதே வாட்ச் வந்து நான் ஃபாசிலில் ஒரிஜினலே வாங்கலான்னு கூட பார்த்தேன். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா 5,000 6,000 வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ கொடுக்க மனசே இல்லை. இது 2,500 3,000 தான். என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரூப்லேருந்து வாங்கியிருந்தேன். பட் இதுவுமே சூப்பராக ஓடும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஒரிஜினலை கம்பேர் பண்ணும்போது. பட் ஓகே தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அதாவது எனக்கு பிராண்டட் அது இதெல்லாம் பெருசு இல்லட்டே கிடையாது. எனக்கு அழகாக இருந்தால் போதும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் ட்ரஸ்டட் பேஜில் வாங்குங்க. நான் வாங்கினதே ட்ரஸ்டட் பேஜாக என்னென்னு எனக்கு தெரில. அதனால் வந்து அதோட லிங்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது. ஒரிஜினலோட லிங்க்ஸ் வேணால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் இதோட பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது நான் வந்து அதிகமாக வேர் பண்ணல, அப்பயே முடிவு பண்ணிட்டேன். இது வந்து கண்டிப்பாக நான் ஒரிஜினல் வந்து 22,000 கொடுத்தலாம் வாங்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம ஒரு 5,000 6,000 வேணால் பிராண்டட் வாட்சும் 1-2 வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். அதில் வந்து ரீசெண்டாக இந்த 2024 டிசம்பரில் எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டது தான் இந்த வாட்ச் கேசியோவிலேருந்து. கேசியோ விண்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ரோஸ் கோல்டு ஒன்று, சில்வர் ஒன்று, அப்புறம் பியூர் கோல்டு ஒன்று. எனக்கு பியூர் கோல்டு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது யூனிசெக்ஸாக கூட கட்டிக்கலாம். அதனோட பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா எனக்கு வந்து சரி அதோட வந்து ஒரு வேளை ரோஸ் கோல்டு வந்து ரொம்ப கேர்லியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ரோஸ் கோல்டே வாங்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு டைம் இந்த மாதிரி அலாரம் செட் பண்ணுறது அது இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக வந்து இந்த மாதிரி சவுண்டு கேட்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டைம் தரலனா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா லைட் எரியும். இருட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரூமு, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப காம்பேக்டாக குட்டியான ஒரு ரோஸ் கோல்டு வாட்ச். ஆனால் இது வாங்கினோன்னே 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம், என்னடா இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்குற பிராண்டட் வாட்சில். எனக்கு பிராண்டட் வாட்ச்னா எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது செம்ம லைட் வெயிட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 நாளாக மனசே ஆறாமல் என் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருந்தேன், ஏன் வாங்கினேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி வந்து இதோட எம்ஆர்பி வந்து 5,995, 6,000 ரூபாய்க்கு 5 ரூபா கம்மி. ஆனால் நான் வந்து எனக்கு மூடு மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்க மாட்டேன். சரி அதனால் ஆஃபர்லாம் நம்ம பார்க்க வேணாம், இப்போயே டக்குன்னு தோணுது வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன்.
இல்லையா, நான் வாங்கி ஒரே வாரத்தில் வந்து இது 4300 போட்டிருந்தாங்க. 2000 கம்மியாக இருந்தது. அப்படியே எனக்கு நெஞ்சே வெடிச்சிடுற மாதிரி இருந்தது. அப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகாமையும் இருந்தேன். இதில் வந்து ஒரு டேட் சின்னதாக செட் ஆகாமல் இருந்தது. அதாவது டேட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஆக்சுவலி அது வந்து செட் பண்ண தெரியல. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் நோண்டி 2-3 நாள் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து கூட இது நல்லா ஆஃபரில் இருக்கும்னு நினைக்கிறேன். 4000 சம்திங்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இது பை பண்ணலாம். ஆனால் 5000 சம்திங்கில் இருந்ததுன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இது நல்லா ப்ரைஸ் ட்ராப் ஆகும். ஆனால் 4000 இது ஒர்த்தான்னு கேட்டால் செம்ம ஒர்த்து, செம்ம கிளாஸாக மாஸாக கிளாஸியாக செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ரீசெண்ட் டேஸில் எனக்காக நான் பண்ணிக்கிட்ட கிஃப்ட்டு அண்ட் நான் நல்லாவும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற வாட்ச் மாதிரி யூஸ் பண்ணாமல் இல்லை, அது நல்லா யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதான் இதுலேயே வந்து கோல்டு கலர். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே வாட்ச் தான், ஆனால் சில்வர் கலரில் இருக்கும். அது 2000 தான். எல்லா அவுட்ஃபிட்ஸ் கூடயுமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். பட் அது வாங்குறதுக்கு பதிலாக தான் நான் டைமெக்ஸில் இருந்துட்டு ஒரு அதே மாதிரி சில்வர் ஸ்ட்ராப்பு, இதில் வந்து சீக்கோவில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சில்வர் ஸ்ட்ராப்பு, ப்ளூ டயல், ஒரு ப்ளூ க்ரீன் சேர்ந்த மாதிரி ஒரு டயல் டைமெக்ஸாக, அதுவும் 3000 கிட்ட தான். 3000 2000 தெரில. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட. ஆனால் இந்த கேசியோ வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். பட் டைமெக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு கேசியோவில் அந்த கோல்டும் அந்த 2000 வாட்ச் இருக்குல்ல சில்வர், அதுவும் வாங்கணும்னு ஆசை இருக்குது. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மணி சேவ் பண்ணி கொஞ்சம் வாங்க ட்ரை பண்ணலாம். இதான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக நான் வாங்கின வாட்சஸ். ரீசெண்ட்டுன்னு சொல்கிறதோட 2024 வந்து நிறையா வாட்சஸ் வாங்கியாச்சு. 2025 ஒரு 2 வாட்ச் வாங்கணும்னு ஐடியா இருக்குது. ஸோ அதை வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதோட எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பாய்.